أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த வாரம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் மக்காவிலிருந்து கூஃபாவை நோக்கி புறப்படும் போதும் பயணத்தின் போதும் நிகழ்ந்த சில முக்கிய சம்பவங்களை பற்றி நாம் மிக சுருக்கமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு கூஃபாவை நெருங்கும் பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் என்னென்ன என்பதை பற்றி நாம் மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். கூஃபாவில் நடந்து கொண்டிருப்பவைகள் பற்றிய செய்திகளை வழிபோக்கர்களின் மூலம் தெரிந்து கொண்ட பிறகு ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களின் பயண குழுவில் இடையில் இணைந்த பெரும்பாலானவர்களுக்கு மரண பயம் ஏற்பட்டு படிப்படியாக பிரிய தொடங்கிவிட்டார்கள். இறுதியாக 70 அல்லது 80 பேர்கள் மட்டும், மற்றொரு குறிப்பின்படி 200 பேர் மட்டும் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களின் பயணக்குழுவில் இறுதி வரை இருந்தார்கள் என்ற தகவல்களை நாம கடந்த வாரம் தெரிந்து கொண்டோம். இப்போ உபைதுல்லாவின் உத்தரவின்படி ரே என்ற பகுதியின் ஆளுநராக இருந்த அமர் பின் சஅத் பின் அபி வக்காஸ் அவர்கள் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கூஃபாவிற்குள் நுழையும் அனைத்து வழித்தடங்களிலும் சுமார் 4000 வீரர்களை கொண்டு கண்காணிப்பில் ஈடுபட்டு இருந்தார். இவர்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நன்மாராயம் கூறப்பட்ட 10 சஹாபாக்களில் ஒருவரான சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்களின் மகன் ஆவார். அதுபோல ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் முகாம் அமைப்பதற்கான வாய்ப்பு உள்ள இடங்கள் கண்டறியப்பட்டு அங்கும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டது. அதோட ஹரே பின் யஸீத் தமீமி என்பவரின் தலைமையிலான 1000 வீரர்கள் கூஃபாவின் எல்லைகளை சுற்றி பலத்த காவலில் ஈடுபட்டு இருந்தார்கள். இப்போ காதிசியா என்ற நகரில் முகாமிட்டிருந்த அமர் பின் சஅத் பல வகையிலும் தகவல்களை திரட்டி கொண்டிருக்கிறார். இப்போ ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் சரப் என்ற இடத்தை அடைந்து விட்டார்கள் என்ற தகவல் வருகிறது. உடனே எல்லை பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்த ஹரே தன்னுடைய 1000 வீரர்களுடன் அங்கு சென்று ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை தடுத்து நிறுத்தி விடுகிறார். இப்போ ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, நான் உங்கள் அழைப்பின் பேரில், அதாவது கூஃபா மக்களின் அழைப்பின் பேரில் தான் வந்திருக்கிறேன். கொடுத்த வாக்குறுதி நீங்கள் கடைபிடிப்பதாக இருந்தால் நான் கூஃபாவிற்கு நுழைகிறேன், இல்லை என்றால் வந்த வழியே திரும்பி விடுகிறேன் என்று கூறுகிறார். அதற்கு ஹரே, எனது பாதுகாப்பின் கீழ் உங்களை உபைதுல்லாவிடம் அழைத்து செல்லும்படி எனக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என்று கூறுகிறார். இதற்கு ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள், ஒரு கைதிக்கான பாதுகாப்புடன் என்னை அழைத்து செல்வது இழிவான செயல் என்று கூறிவிட்டு வடக்கு பக்கம் திரும்பி நகர்கிறார்கள். ஹரே அவர்களை தடுக்கவில்லை, ஆனால் அவர்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். இப்போ ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் காதிசியாவை நோக்கி போகிறார்கள். போகும் வழியில காதிசியாவில் ஒரு பெரும் படையுடன் அமர் பின் சஅத் அங்கே முகாமிட்டிருப்பதாக தகவல் வருது. இப்போ ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் காதிசியாவை கடந்து 10 மைல் தொலைவில் உள்ள கர்பலா என்ற இடத்தை அடைந்து அங்கே முகாமிடுகிறார்கள். இப்போ ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கர்பலா வந்தடைந்து விட்டார்கள் என்ற தகவலை அறிந்து கொண்ட அமர் பின் சஅத் காதிசியாவிலிருந்து தமது படையுடன் புறப்பட்டு கர்பலாவை வந்து சேர்கிறார். அதன் அருகிலேயே அவர் முகாமை அமைத்துக் கொண்டு அங்கேயே தனது படையை நிறுத்துகிறார். பிறகு அவர் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களின் முகாமிற்கு வந்து அவர்களை வெளியே வரச் சொல்கிறார் அமர். இப்போ இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் வெளியே வருகிறார்கள். இருவரும் தங்களுடைய சலாமை பரிமாறிக்கொள்கிறார்கள். அதன் பிறகு அமர் பின் சஅத் சொல்கிறார், யஸீதை விடவும் கிலாபத்திற்கு தகுதி வாய்ந்தவர் நீங்கள் தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் கிலாபத்தும் நபித்துவமும் ஒரே குடும்பத்தில் இருப்பது எல்லாம் வல்ல அல்லாஹ் விரும்பாத ஒன்றாக தெரிகிறது.
அலி இப்னு அபூ தாலிப், ஹசன் பின் அலி ஆகியோரின் சூழ்நிலைகளையும் அவர்களுக்கு நிகழ்ந்தவைகளையும் நீங்கள் நன்கு அறிவீர்கள். அதனால்தான் இந்த எண்ணத்தை நீங்கள் கைவிடும் பட்சத்தில் நீங்கள் மிக எளிதாக விடுதலை பெறுவீர்கள். மறுக்கும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கை மிகவும் சிக்கலுக்கு உள்ளாகும். இப்பொழுது உங்களை கைது செய்யும்படி எங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது அப்படின்னு அமர் பின் சாத் சொல்கிறார். அதற்கு இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சரி, நான் 3 தேர்வுகளை, அதாவது என்னுடைய 3 விருப்பங்களை உங்கள் முன் வைக்கிறேன். அவற்றில் ஒன்றை நீங்கள் முடிவு செய்யுங்கள். 1, வந்த வழியை திரும்பி செல்ல என்னை அனுமதியுங்கள். அவ்வாறு அனுமதித்தால் நான் மக்கா சென்று அங்கு தொழுகையில் கவனம் செலுத்தி வாழ்ந்து கொள்வேன். அடுத்ததாக ஏதேனும் ஒரு எல்லை பகுதிக்கு செல்ல என்னை அனுமதியுங்கள். நான் அங்கே இறை மறுப்பாளர்களுக்கு எதிராக போரிட்டு உயிர் தியாகம் செய்கிறேன். 3வது, டமாஸ்கஸில் இருக்கும் யசீதிடம் நான் சுதந்திரமாக செல்ல அனுமதியுங்கள். உங்கள் திருப்திக்காக வேண்டுமானால் நீங்கள் என்னை பின்தொடரலாம். என்னுடைய மூத்த சகோதரர் இமாம் ஹசன் அவர்கள் முஆவியாவிடம் அமைதி உடன்படிக்கை செய்து கொண்டது போல் நானும் யசீதிடம் அமைதி உடன்படிக்கை செய்து கொள்கிறேன் என்று சொல்கிறார்கள். இதை கேட்டதும் அமர் பின் சாத் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தவராக சொல்கிறார், இது தொடர்பாக முடிவு செய்யும் இடத்தில் நான் இல்லை, இருந்தாலும் இதை நான் உடனடியாக உபைதுல்லாவுக்கு தெரியப்படுத்துகிறேன். இந்த 3இல் ஏதேனும் ஒன்றுக்கு நிச்சயமாக அவர் ஒப்புதல் அளிப்பார் என்பதில் எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை என்று கூறிவிட்டு தனக்கும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையே நடந்த இந்த உரையாடலை விளக்கமாக எழுதி உபைதுல்லாவுக்கு அனுப்பி வைக்கிறார் அமர். இது நடந்தது ஹிஜ்ரி 61 முஹர்ரம் மாதம் 2வது நாள். இப்போ அமரின் கடிதத்தை படித்த உபைதுல்லா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தவரை அனைத்து பிரச்சனைகளுக்கும் முடிவு காணும் வகையில் இமாம் ஹுசைன் பேசியிருக்கிறார். அதனால் அவர் யசீதிடம் சென்று வாக்குறுதி அளிப்பார், பிறகு எந்த பிரச்சனையும் இருக்காது என்று முடிவு செய்கிறார் உபைதுல்லா. இப்போ உபைதுல்லா அருகில் இருந்த ஷிம்ர் துல் ஜவ்ஷான் என்பவன் சொல்கிறான், அமீரே, உங்களுக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பு அமைந்திருக்கிறது. இமாம் ஹுசைனை கொன்று விடுங்கள். இந்த நிலையில் யாரும் இதற்காக உங்களை குறை சொல்ல மாட்டார்கள். அவரை யசீதிடம் அனுப்ப வேண்டாம். ஹுசைனுடன் உங்களை வைத்து பார்க்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய பெருமையையும் மதிப்பையும் இழந்தவராகி விடுவீர்கள். உங்களை விட அவர் பெரிய நிலை அடைந்து விடுவார் என்று கூறுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்டு மதிமயங்கிய உபைதுல்லா அமர் பின் சாதுக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறார். அதில் இந்த 3 நிபந்தனைகளும் ஏற்றுக்கொள்ள இயலாதவை. என்னுடைய தீர்வு ஒன்றே ஒன்றுதான். இமாம் ஹுசைன் என்னிடம் சரணடைய வேண்டும். யசீதின் பிரதிநிதியான என்னிடம் அவர் வாக்குறுதி அளிக்க வேண்டும். பிறகு நானே அவரை யசீதிடம் அனுப்புவேன் என்று எழுதியிருந்தார். இப்போ உபைதுல்லாவின் இந்த கடிதம் கிடைத்ததும் அமர் பின் சாத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், தனியொரு மனிதனான என்னால் வேறெதுவும் செய்ய இயலாது. முதலில் நீங்கள் தன்னிடம் வாக்குறுதி அளிக்க வேண்டும் என்று உபைதுல்லா விரும்புகிறார். இதை தவிர வேற எந்த தீர்வுக்கும் அவர் உடன்பட விரும்பவில்லை என்று கூறுகிறார். இதை கேட்ட ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உபைதுல்லாவுக்கு வாக்குறுதி அளிப்பதை விட நான் இறந்து விடுவதே நல்லது என்று கூறுகிறார். உயிர் இழப்பை தவிர்ப்பதற்காக அமர் பின் சாத் தன்னால் இயன்ற அனைத்தையும் செய்கிறார். ஒன்று, இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபைதுல்லாவின் தீர்வை ஏற்க வேண்டும், அல்லது உபைதுல்லா இமாம் ஹுசைனின் விருப்பப்படி செல்ல அனுமதிக்க வேண்டும். இந்த 2இல் ஒன்று நடப்பதற்கான முயற்சியில் அமர் பின் சாத் ஈடுபடுகிறார். இதற்காக இரு பக்கமும் கடித போக்குவரத்து நடக்கிறது. அதுவரை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் நாட்களும் அமர் பின் சாத் அவர்களின் வீரர்களும் ஒன்றாக தொழுதார்கள். வழக்கமான முறையில் ஒருவருக்கொருவர் சலாமையும் ஒருவருக்கொருவர் நலம் விசாரிப்பையும் பரிமாறிக்கொண்டார்கள். இப்போ உபைதுல்லாவுக்கு ஒரு சந்தேகம் வருது. இந்த தொடர்ச்சியான கடித போக்குவரத்தை பார்க்கும் பொழுது இமாம் ஹுசைனும் அமரும் கூட்டு சேர்ந்து ஏதோ ஒரு அரசியல் சூழ்ச்சி செய்கிறார்களோ என்று சந்தேகப்பட ஆரம்பிக்கிறார் உபைதுல்லா. உடனே
ஜோபிரா பின் தமீம் என்ற தன்னுடைய தூதனிடம் அமர் பின் சாதுக்கு ஒரு கடிதம் அனுப்பி வைக்கிறார் உபைதுல்லா. அந்த கடிதத்தில் ஹுசைன் பின் அலியை கைது செய்யும்படி நான் உமக்கு உத்தரவிட்டேன், நீர் அதைத்தான் செய்திருக்க வேண்டும். அது முடியாது போனால் அவரது தலையை கொண்டு வந்திருக்க வேண்டும். இதை விட்டுவிட்டு ஹுசைனுடன் நீர் நட்புறவை மேம்படுத்திக் கொள்ளும்படி உமக்கு நான் சொல்லவில்லை. இந்த கடிதத்தை கண்டதும் சற்றும் தாமதிக்காமல் ஹுசைன் பின் அலியை என் முன் கொண்டு வர வேண்டும், அல்லது அவரது தலையை துண்டித்து எனக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இதில் நீர் காலதாமதம் செய்வீர் என்றால் இந்த கடிதத்தை கொண்டு வரும் தூதர் உம்மை கைது செய்து என்னிடம் கொண்டு வர அவருக்கு நான் உத்தரவிட்டிருக்கின்றேன். உமது இடத்திற்கு இன்னொருவர் நியமிக்கப்படும் வரை படைகள் இப்பொழுது முகாமிட்டிருக்கும் அதே இடத்தில் தான் தங்கியிருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ காத்திசியா வந்த ஜோவிரா அந்த கடிதத்தை அமர் பின் சாதிடம் ஒப்படைக்கிறார். கடிதத்தை படித்ததும் அமர் பின் சாத் தன் படைகளை தயார் செய்துவிட்டு ஜோவிராவிடம் சொல்கிறார், அமீரின் உத்தரவை வாசித்த அடுத்த கணமே அதை நான் நிறைவேற்றினேன் என்பதற்கு நீரே பொழுது சாட்சியாக இருக்கிறீர் என்று கூறிவிட்டு ஜோவிராவையும் அழைத்துக் கொண்டு தன் படைகளோடு இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களின் முகாமிற்கு செல்கிறார். அங்கே அவர்களை அழைக்கிறார் அமர். கடிதத்தில் கூறப்பட்ட விஷயங்களை சுருக்கமாக ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களிடம் கூறிவிட்டு வந்திருக்கும் தூதுவர் ஜோபிராவையும் அறிமுகப்படுத்துகிறார் அமர். இப்போ ஒரு நாள் கால அவகாசம் தரும்படி ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள். அதற்கு அமர் ஜோபிராவை பார்க்கிறார். ஒரு நாள் என்பது தொலைவில் இல்லையே, அதனால அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் ஜோபிரா. இப்ப அமர் பின் சாத் தன் படைகளை ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு அவரும் ஜோபிராவும் திரும்பி விடுகிறார்கள். இப்போ கூஃபா பக்கம் போவோம். ஜோபிராவிடம் கடிதத்தை கொடுத்து அனுப்பிய பிறகு உபைதுல்லாவுக்கு மறுபடியும் ஒரு சந்தேகம் வருது. அமர் பின் சாத் காலதாமதம் செய்தால் ஜோபிரா அவரை கைது செய்வார். அப்படி நடந்தால் தலைவன் இல்லாத படைகள் சிதறி இமாம் ஹுசைனுடன் சேர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதே. இந்த குழப்பமான சூழ்நிலையில ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் மக்காவுக்கு திரும்பி சென்று விட்டால் நிலைமை விபரீதமாகிவிடுமே. இப்படி ஒரு சந்தேகம் உபைதுல்லாவுக்கு வந்தவுடனே அவர் ஒரு முடிவுக்கு வருகிறார். உடனடியாக ஷிமர் துல் ஜவுஷானை அழைத்து அவரிடம் சொல்றாரு, அமர் பின் சாத் என்னுடைய உத்தரவை நிறைவேற்றுவதை காலதாமதம் செய்தால் அவரை கைது செய்து என்னிடம் அழைத்து வரும்படி நான் ஜோபிராவை இன்றைக்குத்தான் அனுப்பி வைத்தேன். ஆனால் ஜோபிரா ஒரு நயவஞ்சகனாக இருப்பானோ என்ற சந்தேகம் இப்பொழுது எனக்குள் ஏற்படுகிறது. அது மட்டுமல்ல, அமரை கைது செய்தால் படைகள் தலைமை இல்லாத நிலையில் சிதறுண்டு போகவும் வாய்ப்பு இருக்கிறது. இது சரியாக செய்து முடிக்க உன்னால் மட்டுமே முடியும். அதனால நீ இப்பவே கர்பலாவுக்கு போ. அங்கே அமர் சிறை வைக்கப்பட்டிருந்தால் படையின் தலைமை பொறுப்பை நீ ஏற்றுக்கொள். அதன் பிறகு இமாம் ஹுசைன் மீது போர் தொடுத்து அவரது தலையை வெட்டி என்னிடம் கொண்டு வா. இதற்கு மாறாக அமர் கைது செய்யப்படாமலோ அல்லது போரை தொடங்குவதில் காலதாமதம் செய்வதாக தெரிந்தாலோ நீ உடனே போரை தொடங்கி வைத்து வேலையை கச்சிதமாக முடித்துவிடு என்று ஷிமருக்கு உத்தரவிடுகிறார் உபைதுல்லா. இப்ப ஷிமர் சொல்கிறார், அமீரே, எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. என்னுடைய சகோதரியான உம்மு லம்பீன் பின் ஹரம் அலி ரலியல்லாஹு அவர்களின் மனைவியாக இருப்பதும் அவர்களுக்கு உபைதுல்லா, ஜாஃபர், உஸ்மான், அப்பாஸ் என்ற 4 ஆண் மக்கள் இருக்கிறார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். இவர்கள் அனைவரும் இப்பொழுது ஹுசைனுடன் கர்பலாவில் தான் இருக்கிறார்கள். அதனால அவர்களது பாதுகாப்பிற்கு நீங்கள் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறார் ஷிமர். இதனை ஏற்றுக்கொண்ட உபைதுல்லா அந்த 4 மன்னிப்பு அளிப்பதாகவும் பாதுகாப்பு தருவதாகவும் எழுதி அரசு முத்திரையிட்டு ஷிமரிடம் கொடுத்து அனுப்பி வைக்கிறார் உபைதுல்லா. இப்ப நாம கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், ஜோபிரா இரவில் புறப்பட்டு வியாழக்கிழமை அதிகாலையில் கர்பலா வந்து சேர்ந்தார்.
ஷிம்ர் வியாழக்கிழமை காலையில் புறப்பட்டு அன்று பிற்பகலில் வந்து சேர்ந்தார். இப்போ ஷிம்ர் உபைதுல்லாவிடம் நடந்த உரையாடலை ஜோயிராவிடம் சுருக்கமாக சொல்லிவிட்டு, நானாக இருந்தால் ஒரு நொடி கூட ஹுசைன் அவர்களுக்கு கால அவகாசம் தந்திருக்க மாட்டேன். ஒன்று உடனடியாக போரை தொடங்குங்கள் அல்லது படையை என்னிடம் ஒப்படையுங்கள் என்று ஷிம்ர் சொல்கிறார். இப்போ இவர்கள் எல்லோரும் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களிடம் வந்து சொல்கிறார்கள், உபைதுல்லாவிடமிருந்து ஷிம்ர் என்ற இந்த தூதுவர் இப்போ வந்திருக்கிறார். இனிமேல் போரிடுவதை ஒரு நொடி கூட தாமதிக்க முடியாது என்று கூறுகிறார். அதற்கு இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், இப்போ சூரியன் மறையும் நேரமாக இருக்குது. அதனால இப்பொழுது எனக்கு நீங்கள் கால அவகாசம் கொடுப்பதில் என்ன நேர்ந்துவிடப் போகிறது? போரை நாளைக்கு ஒத்து வைக்க கூடாதா என்று கேட்கிறார். இதை கேட்ட ஷிம்ர், சரி மறுநாள் காலை வரை பொறுத்திருக்கலாம் என்று முடிவு செய்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், அடுத்த வாரம் இதன் தொடர்ச்சியாக ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களின் தோழர்கள் தண்ணீர் பிடிக்க சென்ற போது எதிரிகள் அவர்களை தடுத்து நிறுத்திய சம்பவங்களையும் கர்பலா போரின் தொடக்க நிலையை பற்றியும் நாம மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்துருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.